ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, உங்களது திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலோடு இணைந்திருங்கள். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு @IM துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே @IM மீனம், @IM கன்னி ராசி, @IM விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபதினமாக, அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும். சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய உயரத்தை உங்களால் நிச்சயமாக எட்ட முடியும் நண்பர்களே. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது குறித்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 31ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, புதன்கிழமை, மாச கடைசிங்க. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த தினங்க. மேலும் கரிநாளும் சேர்ந்து வந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன், குரு, ராகு ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் 8 குடையவன் 11ஆம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. 2ஆம் இடத்தை இந்த 3 கிரக சேர்க்கையானது பார்ப்பது அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் மீட் பண்ணக்கூடிய, சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுது நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் குழந்தைகளுடன் இருப்பது ஒரு பொன்னான நேரமாக அமையும். எனவே குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிட்டால் அதிகமான நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நோய்கள் தீரக்கூடிய வகையில் உங்களது மகிழ்ச்சிகள் அதிகரிக்க நீங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுங்கள் நண்பர்களே. உங்களுடைய பதற்றங்கள் மற்றும் சில தடுமாற்றங்களை தனித்து உங்களை அமைதிப்படுத்த குழந்தைகள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமானத்திற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறவங்க எல்லாருமே விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பாக பிரிவினை செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்ல இன்னைக்கு உங்க மனசுல அதிகமாக இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் ஆகியோரை நீங்கள் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இப்பொழுது நீங்கள் புதிதாக வேலை தேடக்கூடிய இளைஞராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு வெகு நாட்களாக வராத பண வரவுகள் இன்னைக்கு கைக்கு வரக்கூடிய பண வரவுகள் நிறைந்த நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. தேவையில்லாத ஆர்குமெண்ட் யாருக்கிட்டையும் வேண்டாம். எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பண வரவுகள் அதிகரிக்கும், பொருளாதாரம் உயரும், மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை உங்க குடும்பத்துல தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய அந்த சமாதானப்படுத்தக்கூடிய திறமை நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கலாம். புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கவர்ந்த காதலரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா உங்களது காதலரிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்குவீங்க. அது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஃபோனில் பேசுறது போன்றவற்றின் மூலமாக நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம்
வியாபாரத்தில் கூட்டு முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க. உங்களுடைய கூட்டாளிகள் உங்களை சாதகமாக அவர்களுக்கு சாதகமாக உங்களை பயன்படுத்திக்குவாங்க. எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம். அதன் மூலமாக மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் தடுத்து கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா அதற்காக பிளான் பண்ணிக்கோங்க. ஓய்வு நேரத்தை வந்து குடும்பத்தோடு செலவிடுங்கள். உங்களது வாழ்க்கை துணையை இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக அன்பாக நடத்துவீங்க. நல்ல ஒரு ரொமான்டிக்கான டேட்டிங் போகக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உட்கார்ந்து பேசுவது, இரவு உணவை ஒன்றாக ஷேர் பண்ணிக்கிறது போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை நல்ல ஒரு உறவு மேம்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. குறுகிய தூர பயணங்களை நீங்கள் மேற்கொண்டால் அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமாளித்து தைரியமாக நீங்கள் வந்து காரியங்களை வந்து நகர்த்த முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. எனவே உங்களது தன்னம்பிக்கை உங்களுக்கு 3வது கையாக இன்னைக்கு செயல்படும். நீங்கள் போகிற இடமெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அலுவலக பணியிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. வியாபாரமும் சூப்பராக அமையும். நல்ல ஒரு செல்வாக்கோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பண வரவுகள் நிறைந்த நாள். கல்விக்கு இந்த தினம் கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கு ஏற்ற நாளுங்க. நல்ல சுலபமான கல்வி வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். பொருளாதாரம் முன்னேறும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் 2 விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினம் கிரீன் கலரையும் ரத்தின சிவப்பு கலரையும் நீங்கள் பயன்படுத்தலாங்க. 2மே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைத்து தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்றைய தினமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அதனால சகோதரிகள் மற்றும் உங்களது சகோதர உறவுகளை மேம்படுத்த நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல ஆதரவு பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இந்த சொத்து பிரிவு பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. அது குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்கள் மனசுல ரொம்ப ஆக்கிரமித்து காணப்படும். எனவே இன்றைய தினம் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களது சொத்து சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்களை சுற்றியுள்ள சுற்றத்தார் எல்லாத்திட்டையும் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. தேவையில்லாத ஆர்குமெண்ட் இன்னைக்கு தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல் நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். மனதளவில் எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களது காரியங்களை கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய இயல்பாகவே இன்றைய தினம் தன்னம்பிக்கை குணம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது. மேலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, இங்கே ஒரு கெத்தான சூழ்நிலையில் இன்னைக்கு அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்திலுமே இருப்பீங்க. எனவே குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.